வணக்கம். இப்போ இங்கே என்ன பார்த்தீங்க? இது என்னன்னு பார்த்தீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆ இப்போ கிட்டக்க போகும்போது ஓகே கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரைட் ரைட், நீங்கள் நினச்சது சரிதாங்க. இது ஒரு குளவி கூடு. அதுவும் என்ன கூடு? மண் குளவி கூடுங்க இது. இது எப்படி அது இந்த குளவி கட்டுதுனாக்கா, எல்லா குளவியும் கட்டிடாது, பெண் குளவி தான் இந்த கூட்டை கட்டுமா. அதுவும் இது என்ன செய்யுமா, சுத்தமான களிமண், ஈர மண், ஒன்று புழுதி மண் இல்லாட்டினா களிமண்ணை தேர்ந்தெடுத்துட்டு தன்னோட வாயில் இருக்கிற ஈரப்பதம் உமிழ்நீர் இருக்குல்ல அதையும் கலந்து சிமெண்ட்டு மாதிரி உருவாக்கி சின்ன சின்ன உருண்டைகளாக அதில் நம்ம சுவற்றிலையோ அந்த என்னன்னாக்கா மூளைப்பகுதியில் தான் அது என்ன செய்யும், அந்த இடத்துல வந்து சொரசொரப்பான இடத்துல தான் இது வந்து கட்ட ஆரம்பிக்கும். ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஒரு குழாய் வடிவத்தை உருவாக்கிடுமா. ஆனால் அந்த மாதிரி வச்சிட்டே இருக்கும்போதே என்ன செய்யும், சிலந்தி அந்த மாதிரி பூச்சியெல்லாம் என்ன செய்யும், வேட்டையாடி கொண்டு வந்து அந்த ஈரமாக இருக்கும்போதே அதில் வச்சுட்டு அப்புறம் அதில் முட்டையிட்டுட்டு வெளியில் வந்தவுடனே என்ன செய்யும், அந்த கூட்டை அடைச்சிருமா. இந்த குளவி வந்து நமக்கு வந்து கொட்டிடுமா, விஷம் உள்ளதா அப்படின்னு சொன்னாக்கா மனிதர்களை வந்து அது துன்பமே செய்யாதான், எந்த ஒரு இதுவும் பண்ணாது. ரொம்ப அமைதியான ஒரு பூச்சி இனம் தான் இது. அதனால் இது ஒன்றும் பண்ணாது. ஆனால் நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அதோட ரீங்காரத்தை கேட்டோம். இது வந்து சாதாரணமாக ரீங்காரம் எடுக்கும். இந்த சத்தம் எப்படி வருதுனாக்கா, அந்த ரெக்கையை அது பல 100 தடவை வந்து அசைக்கும். அப்படி அசைக்கும் போது காற்றில் ஏற்படும் உராய்வால் அந்த சவுண்டு வருது. அது கோபமாக இருக்கும்போது யாரையாவது இது பண்ணும்பொழுது அதுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தியாக அடித்து அந்த சவுண்டு ஜாஸ்தியாகும். இல்லாட்டினா ரொம்ப உணவு தேடும்போதோ அந்த மாதிரிலாம் போகும்போது அமைதியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த முட்டையிலேருந்து புழு வந்தவுடனே அந்த உள்ளார அம்மா வச்சுருக்க அந்த உணவு இருக்கு இல்லையா, சிலந்தி, அதை சாப்பிட்டுட்டு அது வளர்ந்துடும், அது குளவியாக மாறிடும். இந்த குளவி மண் வந்து நிறைய நன்மை தரக்கூடியதாங்க. அதாவது தலைவலி இல்லை உடம்புல வீக்கம், தோல் நோய், இதுக்கெல்லாம் வந்து அந்த மண்ணை வந்து தண்ணியில் குழப்பி அப்படியே மேலே அப்ளை பண்ணால் அது சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இந்த குளவி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் வந்து தேர்ந்தெடுத்து வீட்டில் வந்து குளவி கூடு கட்டுச்சினாலே அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருக்குது அப்படின்னு அர்த்தமா. நேர்மறை ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் அது கூடு கட்டும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் பெருகுமாங்க, செல்வ வளம் உண்டாகுமா. அப்புறம் ரொம்ப நாளாக தடைபட்டு இருந்த சுபகாரியங்கள்லாம் நடக்குமா அப்படிங்கிறது. அதுவும் வீட்டில் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் அந்த வீட்டில் வந்து குளவி கூடு இருக்கும். அதாவது மண் குளவி கூடு இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதே வந்து அரக்கால் இருந்துச்சுன்னா, அரக்கு கூடு கட்டிருந்துச்சுன்னா அப்போ வந்து ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்கள் பாட்டி சொன்னது தான் அது உண்மையா அப்படின்னாக்கா, அது உண்மையாக தான் எனக்கு நடந்துச்சு. ஆனால் அது எல்லாருக்கும் எப்படின்னு தெரில, அது கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் அதில் சில உண்மைகள் இருக்க தான் செய்யுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம கலைக்க வேண்டான்னு தான் பெரியவங்க சொல்லுவாங்க. கூட்டெல்லாம் கலைக்காத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இது வந்து அந்த கூட்டை விட்டு அது போச்சுன்னா தானாகவே உதிர்ந்து கீழே விழுந்துடும். அப்படி இல்லை, அது நமக்கு வேண்டான்னு நினச்சாக்கா அது மேலே தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈரமாக்கிட்டு எடுத்தால் ஈஸி.